இலங்கையின் நுவரெலியா அருகே மலைப்பகுதியில் பேருந்து 100 அடி பள்ளத்தில் கவிழ்ந்து கோர விபத்து நிகழ்ந்துள்ளது. இந்த விபத்தில் 21 பேர் பலியாகியுள்ளனர். விபத்தில் 21 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்து 20க்கும் மேற்பட்டோர் படுகாயங்களுடன் தற்பொழுது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதுகுறித்து கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் வசந்த் இணைப்பில் உள்ளார். வணக்கம் வசந்த், தற்போது இலங்கையில் பேருந்து பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டுள்ளது. அது குறித்து உங்கள் விவரங்களை பகிரலாம். வணக்கம் அஸ்வினி. இலங்கை கதிர்காமம் தெற்கு யாத்திரை தளத்திலிருந்து வடக்கு நகரமான குருநாளுக்கு 75 பயணிகளை ஏற்றிக்கொண்டு மாநில போக்குவரத்து இருக்கக்கூடிய அரசுக்கு சொந்தமான போக்குவரத்துக்கு சொந்தமான பேருந்தானது சென்று கொண்டிருந்தது. இந்த பேருந்தானது 100 மீட்டர் பள்ளத்தில் இருக்கக்கூடிய 100 மீட்டர் பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதாக முதல்கட்ட தகவல் தற்போது போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டதில் இந்த விபத்தில் 21 பேர் தற்போது பலியாகி உள்ளனர். இந்த போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை துணை அமைச்சர் பிரசன்னா குணசேனா இதை பற்றி தெரிவித்திருக்கிறார். அதே போல் மேலும் 30க்கும் மேற்பட்ட பயணிகள் காயமடைந்துள்ளதாகவும் அவர்கள் அனைவரும் அவசர சிகிச்சைக்காக அங்கே அருகில் இருக்கக்கூடிய மருத்துவமனைக்கு அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். மேலும் இதில் சிலர் நிலைமை இன்னும் கவலைக்கிடமாக இருப்பதால் இதனால் இந்த 21 பேர் மட்டும் இல்லாமல் இன்னும் பலி எண்ணிக்கை இதனுடன் அதிகரிக்கக்கூடும் என அச்சப்படுகிறது. மேலும் மத்திய மாகாணத்தில் சொல்லக்கூடிய மலைப்பாகங்கள் என்று கேட்காம பகுதியில் ஓட்டுநர் பேருந்தை இடதுபுறமாக திருப்ப போன்றுதான் இந்த விபத்தானது நடைபெற்றிருக்கு என்று முதல்கட்ட விசாரணையில் போலீஸ் விசாரணையில் தற்போது தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விபத்தானது முழுமையாக பார்க்கப்படுகிறது. இந்த விபத்தில் சிக்கியவர்கள் 21 பேருக்கான அதுக்கான முழு விவரம் தற்போது வரை கிடைக்கவில்லை. அவர்களுடைய விசாரித்து வருகிறார். மேலும் இவர்களுக்கு உதவி செய்வதற்காக இந்த செய்யப்பட்டு வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. அதே போல் இந்த பேருந்தில் இருக்கக்கூடிய மத புத்த துறவிகள் என்பதும் இவர்கள் விசாரணையில் இவர்கள் அனைவருமே மத புத்த துறவிகள் இந்த பேருந்தில் சென்றிருப்பதாக அவர்கள் தான் தற்போது தகவலானது வெளியாகியுள்ளது. இந்த விசாரணையான தொடர்ச்சியாக போலீசார் தரப்பில் நடைபெற்றது. மேலும் இலங்கையில் ஆண்டுக்கு சராசரியாக 3000 சாலை விபத்துகளில் தற்போது 3000 பேருக்கு சாலை விபத்தில் உயிரிழக்கிறார் என்ற தகவலானது தற்போது அவர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்று நடைபெற்றுள்ள இந்த விபத்தானது சமீப ஆண்டில் நடந்த ஒரு மோசமான விபத்தாக இந்த விபத்தை இலங்கையில் கருதப்படுகிறது. அஸ்வினி, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி வசந்த்.